ஹாய் ஹனி பன்ஸ், திஸ் இஸ் கோயத்திலஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆரம்க்கு ஒன் ஷாட் பார்த்துடலாம்டா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் மை ரக்டு கேர்ள். ஸோ நாய்ஸஸ் ஏதாவது இருந்தால் வந்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு ஸ்டோரியை கேளுங்கடா. இப்போது எடுத்தோடனே நம்ம வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா ஒயன் ஆரம். ஸோ வந்து காலேஜ் படிச்சுட்ருக்காங்க, 3rd இயர். இந்த இன்ட்ரடக்ஷன் போதும். ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். காலேஜ் என்ட்ரன்ஸில் ஒரு பொண்ணு தான் அப்படியே வந்துட்டு பயந்த மாதிரி மூஞ்சி இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த காலேஜை சுற்றி பார்த்துட்ருக்கா. அதாவது காலேஜ் உள்ளாரக்க வந்து அந்த பில்டிங்கை பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே தான் அப்படியே அவள் வந்துட்டு இப்போ தான் 3rd இயர் சேர்ந்துருக்கா போல் இந்த காலேஜில். ஸோ 2nd இயர் படித்ததெல்லாம் வந்துட்டு வேறு காலேஜ் போல் இருக்குது. அப்படியே தான் வந்துட்டு 8th வந்துட்டு ஒரு பையன் தான், கேலக்ஸ் அவன் பேர். ஸோ வந்துட்டு கேலக்ஸ் தான் அந்த பொண்ணை பார்க்குறான். ஸோ அவன் பார்த்த அடுத்த செகண்டே வந்துட்டு அவன் ஃப்ளாட்டு. ஸோ அந்த பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஸோ கேலக்ஸ் வந்துட்டு என்ன கேரக்டர் அப்படின்னா, அவன் வந்துட்டு கொஞ்சம் ரகடான கேரக்டர். அவனுக்கு வேணும் அப்படின்றது அவனுக்கு அது வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படி தான். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பொண்ணை பார்க்கலாம். ஸோ இந்த பொண்ணு பேர் மியா. உள்ளாருக்க நுழையிறா. ஸோ டக்குன்னு வந்துட்டு மியா கிட்ட வந்துட்டு கேலக்ஸ் ஓடி வந்துட்டு, ஹாய், என் பேர் கேலக்ஸ், நான் 3rd இயர் படிக்கிறேன். ஏன்னா நீங்கள் நியூவா? இந்த காலேஜை பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ மியாவும் வந்துட்டு கொஞ்சம் பயந்த ஃபேஸோடையே கொஞ்சம் நடுக்கத்தோடு. ஸோ அந்த காலேஜுக்கு வந்து ரொம்ப புதுசவ. ஸோ வந்துட்டு அது ரொம்ப பெரிய காலேஜ். அவள் வந்துட்டு அவங்க ஊர் வந்துட்டு வில்லேஜ் சைடு. இப்போது எஸ்கேல வந்துட்டு இந்த பெரிய காலேஜை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே கையெல்லாம் ஷிவர் ஆகுது, ஸ்வெட்டிங் ஆகுது. ஸோ அப்படி தான். ஸோ வந்துட்டு கேலக்ஸ் பேசவும் அவளுக்கு அது இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. யாராவது தானாக வந்து பேசினா பயமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பயம்தான். ஸோ வந்துட்டு மியா, அது வந்து என்னோட கிளாஸ் எதுன்னு தெரியல, ஆனால் இந்த காலேஜுக்கு புதுசு அப்படின்னு சொல்லிட்டு மியா அப்படியே வந்து நடுக்கத்தோடு சொல்ல, கேலக்ஸ் தான் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு முடிச்சுட்டு அவளை அந்த கிளாஸில் கொண்டு போய் விடுறான். ஸோ மியாவும் வந்துட்டு ஒரு சின்ன தேங்க்ஸோட ஒரு ஸ்மைலோட அந்த கிளாஸ்குள்ளே போய் உட்காந்துக்கிறான். ஸோ இப்படியே தான் வந்துட்டு டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போது 3 month ஆஃப்டர் பார்க்கலாண்டா. ஸோ இப்போ வந்துட்டு மியா தான் ஒயன்கிட்ட அப்படியே வந்துட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்குறான். மியா ஒயன் 2 பேருமே ஃப்ரெண்டு. ஏய், யாருடி அவன், யாருன்னு சொல்லி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மியா கிட்ட எல்லா விஷயத்தையுமே கேட்டு அவள் தெரிஞ்சுக்கிறான் ஒயன். ஸோ வந்துட்டு மியாவுமே வந்துட்டு ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ஸோ என்கிட்ட என்ன நடந்திருக்குமோ அதை சொல்கிறான். ஒயனுமே வந்துட்டு வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறா. ஸோ வந்துட்டு அது காலேஜுக்குள்ளே இருக்கிற ஒரு மரம். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு உட்காந்துருக்குறாங்க. ஸோ யார் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒயன் கேலக்ஸ் முன்னாடி தான் போய் நிற்கிறா. ஸோ வந்துட்டு ஒயன் வந்துட்டு கொஞ்சம் ரக்குடான கேர்ளு, எதுவுமே பயப்பட மாட்டா. ஸோ அப்படியே தான் அங்கே. ஸோ ஒரு கேலக்ஸ் முன்னாடி போய்ட்டு நின்றுட்டு, என்ன உனக்கு இவ்வளோ பெரிய மயிர் திமுறா, என்ன உன் இஷ்டத்துக்கு என் ஃப்ரெண்டை ரொம்ப போட்டு மிரட்டி இருக்கிற, பண்ணலாம் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு பேசியிருக்கிற, என்ன பெரிய மயிரா அப்படி இப்படின்னு கேட்க கேலக்ஸுக்கு தான் கோவம் வந்துடுச்சு. ஸோ என் ஃப்ரெண்டுங்களோட உட்காந்துருப்பான். ஸோ அன்னைக்கு ஆரம் வரல. ஸோ ஆரம் கேலக்ஸோட ஃப்ரெண்டு தான். ஆரம் அன்னைக்கு வரல. ஸோ இப்படியே தான். ஸோ இப்படியே தான் அங்கே வந்துட்டு ஒயனுக்கு வந்துட்டு ரொம்ப கட்டுப்பாகுது. ஸோ வந்துட்டு இப்படி ஒயனுக்கு ஆல்ரெடி ஒரு லவர் இருக்கா. ஸோ ஒயன் ஒரு பையனை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது என்ன செய்தி அப்படின்றத நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்படியே தான் கேலக்ஸ் அப்படியே வந்து கடுப்பாயிட்டு ஒயனை அப்படியே வந்துட்டு அடிக்க வரான். நீ என்னடி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரான். கேலக்ஸ் கையை தூக்குன அடுத்த நிமிஷமே கீழே கிடக்கிற ஒரு கல்லை எடுத்து ஸோ கேலக்ஸோட மண்டையில் போட்டு உடைக்கிறா. கேலக்ஸ் அந்த இடத்துலையே அப்படியே வந்துட்டு மண்டையில் ப்ளீடிங் ஆகி அப்படியே கீழே சுருண்டு விழுறான். அப்படியே தான் அங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு இப்படியே இந்த விஷயம் நாம்ஜூனுக்கு தெரியுது. ஸோ நாம்ஜூன் ரொம்ப கோவக்காரன், சரியான புள்ளி பண்ணுவான், சரியான ரகுடு. கேலக்ஸ் வந்து ஆரம்க்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே வந்து சரியான ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு ஆனால் வந்துட்டு
கொஞ்சம் கேலக்ஸ் வந்துட்டு வேறு டைப்பு. ஸோ கொஞ்சம் ஆரம் வேறு டைப்பு. பட் இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. அப்படியே தான். ஸோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான். ஸோ கேலக்ஸ் அப்படியே வந்து தலையில் கட்டு போட்டுட்டு அப்படியே படுத்துருக்குறான். ஸோ வந்துட்டு டேய் என்னடா ஆச்சு உனக்கு, யார்ரா அவ, என்னடா பண்ணுற, போயும் ஒரு 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 பொண்ணுக்கிட்ட போய் இப்படி அடி வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்குறியே, உனக்குலாம் அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ கேலக்ஸ் தான் நாம்ஜூன் கிட்ட, டேய் மச்சான், நான் மியான்ற பொண்ணை லவ் பண்ணுறேன்டா, உனக்கே தெரியும்ல, அந்த பொண்ணை லவ் பண்ண சொல்லி கேட்க தான்டா செஞ்சேன், நான் ப்ரப்போஸ் தானா பண்ணேன், அவள் போய் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பையன்கிட்ட இந்த மாதிரி அவள் சொல்லியிருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு, இவனா காலையில் ஒயன் அடித்த அந்த கோபத்தில் ஒயரை எசக்க பசக்கா மாட்டி விட்றான் அவன்கிட்ட. ஸோ அப்படியே தான் நாம்ஜூனும் ஸோ அவனை நல்லா முறைச்சிட்டு ஸோ உட்காந்துருக்குறான். யாருடா அவ, எங்கடா இருக்கிறா, எந்த கிளாஸ்டா, அவள் என்ன அவ்வளோ அவ்வளோ திமிரா, அவ்வளோ அவ்வளோ கும்பா அவளுக்கு, இன்றைக்கி அவளை என்ன பண்ணுறேன் பாரு, என் ஃப்ரெண்டு மேலேயே கையை வச்சுருக்கிறா, அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாம்ஜூன் கேட்குறான். ஸோ வந்துட்டு கேலக்ஸ் தான் அவன் வந்து அவனுக்கு வந்து மண்டை சரியான வலியாக இருக்குது. அவள் பேர் ஒயன்டா, இந்த கிளாஸ் படிக்கிறா, தேர்ட் இயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அவங்க கோவம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறையா விஷயத்த வந்துட்டு கோவப்படுத்துகிற மாதிரி சொல்கிறான். நம்ம அங்கே கட் பண்ணி இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஒயன் தான் ரொம்பவே வந்துட்டு மூஞ்ச சளிப்போட, மியா என்னடி இவ இப்படி அறுத்து எடுக்கிறாடி, நானே இன்றைக்கி கிளாஸ்க்கு வந்துட்டு பெரிய அதிசயம், இதில் இவ வேறு போட்டு அறுன்னு அறுக்கிறான், இப்படியே இவள் போய்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ மியா, அப்படியே வந்து ஒரு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல, இங்கே மியாவுக்கு தான் ரொம்ப வந்துட்டு உள்ளாருக்கு அப்படியே பக்குன்னு அடிக்குது. மியா அவள் இந்த இடத்துல ப்ரெசண்ட்டாகவே இல்லை. ஸோ வந்துட்டு அவள் கோவப்படுறவங்க டக்குன்னு மியா ரியாலிட்டிக்கு வந்துட்டு, ஒய்யன் நீ ஏன் ஒய்யன் இந்த மாதிரி இருக்கிற, காலையில் கேலக்ஸை மண்டையை உடச்சி விட்டுட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு விட்டுட்டு அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற, எப்படி ஒய்யன் நீ இப்படி இருக்கிற, மியா நீ எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, உன்னை அவன் டிஸ்டர்ப் பண்ணால் தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னா நீ தான் நான் செஞ்சதை செஞ்சுருந்துருக்கணும், உனக்கு பதிலாக நான் செஞ்சுருக்கேன், அதுக்கு போயிட்டு இப்போ என்னை திட்டிகிட்டு உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயன் பேசி முடிக்கக்குள்ளாட்டியுமே ஒயனோட ஹேண்டை யாரோ ஹோல்ட் பண்ணுறாங்க. ஹோல்ட் பண்ண நிமிஷத்தில் அப்படியே வந்துட்டு அவளை வந்துட்டு இழுத்துக்கிட்டு ஸோ வந்துட்டு அவன் நடக்கிறான். ஸோ அது யாருன்னா நாம்ஜூன் தான். ஸோ நாம்ஜூன் இழுத்த வேகத்தில் அவளை அப்படியே வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். கிளாஸ் அங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு வெளியில் இழுத்துக்கிட்டு போகிறான். ஒயன் அவனை பார்த்து ஸோ விட்டுறா கையை, விட்டுறா நாம்ஜூன் விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் அப்படியே வந்து கையை உதறி விட பார்த்துக்கிட்டே இருக்கா. பட் வந்துட்டு நாம்ஜூன் ஸோ அப்படியே வந்துட்டு அவளை கரெக்டாக வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு தான் இழுத்துட்டு போகிறான். ஸோ ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு வெளியில் மிரர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்பேஸில் இழுத்துட்டு போயிடுறான். அவனுக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது, சரியான கோவமாக இருக்குது அவனுக்கு. அப்படியே தான் இழுத்துட்டு போயிட்டு அவளை வந்துட்டு அந்த கட்டை இருக்கும் இல்லையா, மிரர் கட்டை, ஹேண்ட் வாஷ் பண்ணுற அந்த கட்டை, அதில் ஏற்றி உட்கார வச்சு கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான். அவளை அந்த கட்டை மேலே ஏறி உட்கார வச்ச அடுத்த செகண்டு நாம்ஜூன் அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். ஸோ மயிறு உனக்கு என்ன அவ்வளோ திமிரு மயிரா, என் ஃப்ரெண்டையும் அடிச்சிருக்கிற, நீ ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்க புரியுதா, இது பாரு என் ஃப்ரெண்டு அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்றது மட்டும்தான் சொன்னான், உன் ஃப்ரெண்டு பெரிய இவளை மாதிரி உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், நீங்கள் பெரிய மேடம், அப்படியே என் ஃப்ரெண்டை போய் அடிச்சிருக்கிறாங்க, பொண்ணுனா பொண்ணு மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி ரக்கடுத்தனமாக இருக்கக்கூடாது, இன்னொரு தடவை என் ஃப்ரெண்டு மேலே கையை வச்ச அவன் அப்படி தான் லவ் பண்ணுறத சொல்லுவான், ஏற்றுக்கலை அப்படின்ட்டு அவன் சொல்லணும், அவன் சொல்லியிருந்தான்னா அவன் பாட்டுக்கு போயிருந்திருப்பான், தேவையில்லாமல் நீ எதுக்கு அவனை போய் கையை வச்சு, அவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்குறான், என் ஃப்ரெண்டுக்கு எதுவும் வாங்கிச்சுன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான் வயன், எனக்கு இந்த அளவுக்கு கோவம் வரும்னு உனக்கு தெரியாது, இந்த பாரு வயன், இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான், கீழே இருக்க ரெண்டையும் கசக்கி விட்டுட்டு நான் பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சு போய்கிட்டே இருப்பேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் கீழே பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து போக பார்க்குறான். வயன் அப்படியே வந்துட்டு
ஏய் பொறுக்கி, நீ என்ன அந்த பொறுக்கிக்கு சப்போர்ட்டா? இது பாரு, என்ன செஞ்சான்றது தெரியாமல் நீ பாட்டுக்கு பெரிய மயிர் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு இப்படி சொல்கிறான். முத கேலக்ஸ் என்ன பண்ணுறான்றத தெரிஞ்சுக்கோ, புரியுதா? அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசி என்கிட்ட வந்து நான் பண்ணது தப்பு கிடையாது. உன் ஃப்ரெண்டு தான், அந்த மயிர்கிட்ட போய் கேளு என்ன பண்ணான் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அவன் விருப்பமே இல்லாமல் சுத்தமாக விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணுகிட்ட தான் காதலை சொன்னது மட்டும் இல்லாமல் நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்ட்டு அவன் மிரட்டி இருக்கிறான். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவள் என்கிட்ட வந்து சொன்னான். அவள் ஏற்கனவே ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் பயந்த சுபாவம். அவகிட்ட போய் இந்த மாதிரி பேசினா அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவா, இப்படி தான் பண்ணுவாள். அவள் என்கிட்ட சொல்லும் போது நான் காலேஜோட நிற்க போகிறேன் அப்படி இப்படின்னு பேசினான். நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவன் மண்டையை உடைச்சேன். மறுபடியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏதாவது வந்ததுக்கப்புறம் ஏதாவது என் ஃப்ரெண்டை டிஸ்டர்ப் பண்ணான்னு வச்சுக்கோ, நான் உன்கிட்டயே சொல்கிறேன், அவனோட மண்டையை மறுபடியும் உடைப்பேன். ஏன் சாப்பிடிக்க கூட நான் தயங்க மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு ஏன்னு சொல்ல, இங்கே ஆரம்புக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ மறுபடியும் அவளை போய் கழுத்தை பிடிக்கிறான். நான் சொல்கிறது உண்மை தான், போய் எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசு அப்படின்னு மறுபடியும் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டை தப்பாக பேசவும், ஸோ நாம்ஜூன் கீழே இருக்க ரெண்டையும் பிடிச்சி அப்படியே வந்து கசக்கி விட்டுறான். கண்ணு வைடாகுது வயலுக்கு, அது பெயினாகுது அவளுக்கு. ஸோ நாம்ஜூன் தான் இப்போயாவது நான் யாருன்னு தெரிஞ்சிருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நவரை பார்க்குறான். ஸோ வந்துட்டு நவரை பார்க்குறான், கை எடுக்க பார்க்குறான், பட் வந்துட்டு கை எடுக்கலை. ஸோ வந்துட்டு நம்ஜூனோட சட்டை காலரை பிடிச்சி ஸோ வந்துட்டு கிட்ட இழுத்து நம்ஜூனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாள். அவளுக்கு பெயினாக இருக்குது. அவன்கிட்டயே வந்துட்டு நம்ஜூனா பெயினாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே சொல்லுறான். ஸோ இப்படியே நான் நம்ஜூன் ஸோ வந்துட்டு கையை எடுக்க பார்க்குறான். நம்ஜூன் ஹேண்டை எடுக்க விடாமல் வாயன்னா அவனை அப்படியே வந்துட்டு பேக் ஹெட் அப்படியே க்ளோஸில் இழுத்து பெயினாக இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது, பட் இது நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு நம்ஜூன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டூ அகேன் அப்படின்னு சொல்ல, இவன் என்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனுக்கு ஸோ வந்துட்டு அப்படி தோணுது. அவனுக்கு கோவமாக இருக்கு. அவன் ஹேண்ட்ஸ் எடுக்க பார்க்குறான். ஸோ என்னோட ஹேண்ட்ஸ் அவன் ஹேண்ட்ஸில் இருக்குது. ஸோ ப்ரெஸ்ட்டில் தான் இருக்குது இன்னமும். ஸோ வந்துட்டு அங்கேயே வச்சு விட்டுட்டு ஒயன் எடுக்காத, ரிமூவ் பண்ணாத, இத்தனை நாள் உன் நினப்பில் தான் நான் போட்டு பண்ணிகிட்ருந்தேன். இப்போ உன்னோடது நீயே பிடிக்கிற, எனக்கு என்ன சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனை க்ளோஸில் வச்சுக்கிட்டே அவள் பேசுகிறா. நம்ஜூன் கண்ணு வைடாகுது. ஸோ வந்துட்டு அவனை இழுத்து அப்படியே வந்துட்டு ஒரு பேஷனட்டாக வந்துட்டு லிப்லாக் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அந்த லிப்லாக் வந்து ஒரு 5 மினிட்ஸ் போகுது. நம்ஜூன் விலக பார்க்குறான், பட் பேக் ஹெட்டை பிடிச்சி அந்த ஹேரை பிடிச்சி நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டவ கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ நம்ஜூனோட ஒரு ஹேண்டை வந்து எடுக்க விடாமல் ஸோ அவளோட ப்ரெஸ்ட்லேயே தான் அப்படியே வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குறான். நம்ஜூனோட ஹேண்டை பிடிச்சிருக்க மாதிரி. ஸோ அப்படியே நான் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். கிஸ்ஸை ப்ரூவ் பண்ணிவிட்டு இப்போது ஸோ ஐ லவ் யூ நம்ஜூன், நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாத்துட்டையும் ரகடாக இருப்பேன், பேசுவேன், பட் உங்ககிட்ட லவ்வாக சொல்ல மாட்டேன், எனக்கு தைரியம் இல்லை. எனக்கு நீ இந்த மாதிரி பிடிச்சி கசக்கவும் எனக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சுன்னு தெரியலை. நான் உன்னை லவ் பண்ணுறேன், ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், இனிமேல் இங்கே கை வச்சாலும் ஒன்று தான், வைக்காமல் இருந்தாலும் ஒன்று தான், இது உன்னோடது, நீ எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ஜூனுக்கு சரியான கோபம். அவளை அப்படியே வந்துட்டு கையை எடுத்துட்டு அவன் அப்படியே வந்துட்டு போயிடுறான் வெளியில். ஸோ அந்த ரெஸ்ட்ரூமில் இருந்து போகிற அவனை பார்த்து அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு லவ்வோட ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஸோ வந்துட்டு அப்படியே தான் அவளுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறான். ஸோ இப்படியே தான் ஸோ
அந்த நாள் ஸோ இது எல்லாமே நடந்தது அந்த ஒன் டேயில் தான் நடந்திருக்கும். ஸோ இப்போ அந்த நாள் ஈவினிங் நாம்ஜூன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். கேலக்ஸை பார்த்துட்ருக்குறான். கேலக்ஸ் கேட்குறான், நாம்ஜூன் என்னடா பண்ண, எதுவும் அந்த பொண்ணு போய் பண்ணிடுற இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாம்ஜூன் இல்லைடா அவள் எதுவும் பண்ணலை, கிளாஸ் போய்கிட்டு இருந்துச்சு அவளுக்கு, அதனால் என்னடா மச்சான் சொல்கிற, ஆமாண்டா எனக்கு பிடிக்காத அந்த பிரின்சிபல் அங்கே நின்றுட்டு இருந்தான், அதான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு இழுத்து ஓடுறான். ஸோ இங்கே கேலக்ஸி தான், நம்பிச்சோ என்னடா சொல்கிற, நீ போன வேகத்தில் அவளை எதுவும் பேச முடியாமல் ஆக்குவேன்னு நினச்சா இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற, அதுவும் ரீசன் சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு கேலக்ஸ் கேட்க, ஸோ வந்துட்டு நினச்சனும் அவள் தாண்டா என்னை பேச விடாமல் பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு மனசோட நினச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துட்ருக்குறான். அப்படியே வந்துட்டு கேலக்ஸோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ச்சுன்னு கூட வந்து கேலக்ஸோட ஃப்ரெண்டு, ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு கேங் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ வந்துட்டு இப்படியே தான் அங்கே கட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே காலேஜில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு காலேஜ் எல்லாம் இருக்க என்ட்ரு ஆகுறான். வயனுக்கு ஃபீவர், ஸோ வந்துட்டு பீரியட் கூட. ஸோ வந்துட்டு இப்படியே தான் அவள் அப்படியே டல்லாக சோகமாக அந்த காலேஜுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இவள் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவள் புலி பண்ணியிருப்பாள், அந்த ரகடாக நடந்துருந்துருப்பா இல்லையா. ஸோ வந்துட்டு யார்கிட்டலாம் அப்படி நடந்திருந்தாலும் ஸோ அவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு, என்ன வயன் இன்றைக்கி என்ன எப்படி வந்துட்டுருக்குற, என்னடி ஆச்சு உனக்கு, என்ன ஏதாவது பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு யாராவது வேணுமா, கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு தெம்பு எதுவும் இருக்கா, போகிற அளவுக்கு தெம்பு எதுவும் இருக்கா, இல்லை நாங்கள்லாம் யாராவது கூட்டிகிட்டு போகணுமா அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு தப்பாக பேசுகிறானுங்க, அசிங்கமாக பேசுகிறானுங்க. பட் வந்துட்டு வயனுக்கு கோவம் வருது. பட் இருந்தாலுமே வந்துட்டு உடம்பு வந்து கோவப்பட ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவர் ரொம்ப வீக்காக இருக்கிறான். ஸோ வந்துட்டு இன்றைக்கி காலேஜுக்கு வந்து லீவ் போடலை அவளுக்கு யாருமே இல்லை. அதனால வந்துட்டு ஸோ காலேஜ் போகிறது தான் அவளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதாகவே இருந்திருக்கும். ஸோ வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு இங்கே வந்து 4 பேரை பார்த்துட்டாவது இருக்கலாம் அப்படின்ட்டு அவள் வந்திருந்திருப்பாள் இங்கே. ஸோ இப்படியே தான் அவள் காலேஜுக்குள்ளே முடியாமல் நுழைஞ்சிட்ருக்கா. அவளுக்கு கோவம் இருக்குது. ஸோ அவள் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்கவும், ஸோ தூரத்தில் நாம்ஜோன் அப்படியே வந்துட்டு அதாவது வந்துட்டு ஒரு கிளாஸ், ஸோ அந்த கிளாஸை வந்துட்டு க்ளீன் பண்ணணும், அது அவங்க பேட்ச் தான் பண்ணணும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி அவன் க்ளீன் பண்ணிவிட்டு கையெல்லாம் வந்துட்டு தட்டிட்டு உதறி விட்டுட்டு கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் உதறி விட்டுட்டு வந்துட்டு இருந்திருப்பான். எய்தாப்புல வயனை வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவும், ஸோ அவனுக்கு கோவம் வருது. அவன் அங்கே போயிட்டு அவளை வந்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு வயனுக்கு சப்போர்ட்டாக ஸோ வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி தான் கேட்க, ஸோ இந்த மாதிரி நம்ஜுன் கேட்கவும் அவனுங்களுக்கா அல்லு இல்லை. நம்ஜுன் வந்துட்டு ஒரு ரகுடு, ஸோ புள்ளி பண்ணுவான், சரியாக வச்சு பண்ணுவான். ஸோ அவன் எப்படின்றது அவனுங்களுக்கு நல்லா தெரியும். நம்ஜுன்னா அவனுங்களுக்கு பயம். ஸோ வந்துட்டு இதே மாதிரி அவனை பேசி கேட்கவும் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க போக அவன் அப்படியே திரும்புகிறான். இங்கே வயன் ஆல்ரெடி போயிருந்திருப்பான். அப்படியே தான் நாம்ஜூன் அப்படின்னு பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு அவனோட கிளாஸ்க்கு போக அங்கே கட் பண்ணி வந்துட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே நாம்ஜூனோட வீட்டு வாசலில் தான் ஸோ வந்துட்டு ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்குறா. நாம்ஜூன் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஸோ வந்துட்டு அவளோட கையில் ஒரு பேபி இருக்குது. ஸோ அந்த பேபி நியூபர்ன் பேபி இப்போ தான் பிறந்திருக்கு. ஸோ வந்துட்டு அப்படியே தான் யாரடி நீ, எதுக்காக இங்கே வந்திருக்கிற, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து வெளியில் போ, இது யார் குழந்தை, யாரோட குழந்தைய பேத்து வச்சுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜுன் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். ஸோ வந்துட்டு நாம்ஜுனை உள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஸோ அந்த டோரையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே தான் அந்த குழந்தைய வந்துட்டு அந்த கவுச்சில் வந்துட்டு அவள் வந்து அந்த பொண்ணு வந்துட்டு போடுறான். ஸோ போட்டு அடுத்த செகண்டே வந்துட்டு நாம்ஜுன் கிட்ட வந்துட்டு வந்து நின்றுட்டு, உனக்கு தெரியாதா இது யார் குழந்தை அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸோ வந்து நம்ஜுன்கிட்ட கேட்க, நம்ஜுன் வந்துட்டு அந்த பேபியை பார்க்குறான். எனக்கு தெரியாது, உன்னையும் எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் சொல்லிக்கிட்டு நிற்க அவனை அப்படியே வந்துட்டு வாலில் பின் பண்ணிவிட்டு, ஏன் உனக்கு தெரியாதா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, அப்புறம் அந்த பேபி யாருன்னு உனக்கு தெரியாதா, தெரிஞ்சுக்கிட்டே ஏன் நம்ஜுன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு கேட்க வந்துட்டு கோவத்தோடு நின்றுட்டுருக்குறான். வயன் தான் அது வயன். ஸோ வந்துட்டு அவள் வந்துட்டு நம்ஜுனை அந்த செவத்தில் பின் பண்ணிவிட்டு நம்ஜுன் அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் நம்ஜுன் கோவத்தோடு அங்கிட்டும் இங்கிட்டும் மண்டையை திருப்பிக்கிட்டு
நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவனோட ஹேர் இருக்கு இல்லையா, வழக்கம் போல் அவனோட ஹேர் அப்படியே க்ராப் பண்ணி பிடிச்சி, ஸோ வந்துட்டு அவள் அப்படியே லிப் லாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நமக்கு இங்கே கோவம் தான். ஸோ அதுலேயும் வந்துட்டு உன்னை இவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, எங்கடி போனேன் இந்த 15 மாதமும், எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் கேட்க, இங்கே பையன்தான் சடனாக வந்துட்டு அவனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துக்கிட்டு, ஸோ வந்துட்டு அந்த ரூம்குள்ளே போகிறா. ரூம்குள்ளே போயிட்டு அவனை பிடிச்சி பெட்டில் தள்ளி விடுறா. தள்ளி விட்டுட்டு அவள் வேகமாக வந்துட்டு அவள் போட்டிருக்கிற ஸோ அந்த பனியனை ரிமூவ் பண்ணிவிட்டு டக்குன்னு அவன் பக்கத்தில் போய் படுக்கிறான். ஸோ பக்கத்தில் படுத்து குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவளோட ப்ரெஸ்ட்டில் வந்துட்டு அவனோட வாயை வைக்கிறா. ஸ்னாம்ஜனுமே வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் எப்படி வந்து பிடிச்சிட்டு இருந்தவன், கோவப்பட்டுட்டு இருந்தவன் அவன் லிப் பண்ண ஆரம்பிக்கிறான், சக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ வயன் தான் இப்போ சொல்லு யாரோட பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஸோ நாம்ஜன் வந்துட்டு டோஸ் பண்ணிக்கிட்டே வேகமாக ஹிட் பண்ணிக்கிட்டே, அது ஏன் குழந்தை, அது ஏன் குழந்தை, நீ ஏன் உயிரடி, அது ஏன் குழந்தை, நீ ஏன் உயிர், அது நம்மளோட குழந்தை, ஏன் பையன் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹிட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவன் வந்துட்டு சொல்லிக்கிட்டே ஹிட் பண்ணுறான். ஓகேடா, இப்போ நம்ம அங்கே கட் பண்ணி ஸோ ஒன்று இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ஜுன் அந்த நாள் காப்பாற்றி விட்டுருந்துருப்பான் இல்லையா, ஸோ அங்கே பார்க்கலாம். ஸோ அன்றைக்கே வந்துட்டு வயன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் போயிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு வயன் அப்படியே வந்துட்டு அந்த பெயினில், அதாவது வந்துட்டு பீரியட் கிராம்ஸ், ஸோ அந்த பெயின் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு வயிற்றில் வந்துட்டு ஹார்ட் பேக் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அந்த பெஞ்சில் சாஞ்சி படுத்துருந்துருப்பான். ஸோ அப்படியே தான் அவன் அந்த ஜன்னலில் வந்து பார்த்துருந்துருப்பான். ஸோ அவள் படுத்துருக்கிறதே சரி இருந்திருக்காது. இப்படியே தான் அவன் பார்த்தோன்னே வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சுது, ஓ பீரியட் போல் அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிடுது. அப்படியே தான் ஸோ என்னன்னு தெரியல, நம்ஜன் அவகிட்ட போக போக இப்போ வந்துட்டு வயன் அவனை வந்துட்டு இக்னோர் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியே தான் ஸோ வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு அந்த கிளாஸ் ரூம், ஸோ வந்துட்டு இப்போ பீரியடெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அதாவது வயன் பெயின், ஸோ அதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சிருக்குது. ஸோ கொஞ்ச நாள் ஆகியிருந்திருக்கும் இல்லையா, நாம்ஜனை இக்னோர் பண்ணியிருந்திருப்பான். நாம்ஜனுக்கு அது கோவமாக இருந்திருக்கும். பிள்ளைக்கு லவ் வந்துருச்சோ என்னன்னு தெரியலை நாம்ஜனுக்கு. ஸோ இப்படியே தான் அங்கே யாருமே இல்லை அன்றைக்கி ஸ்கூலில். ஸோ டக்குனே முடிஞ்சிருந்திருக்கும். ஸோ வந்துட்டு வயன் தான் வீட்டுக்கு கிளம்பலான்னு போகிறப்ப அவளை டக்குன்னு ஒரு ஹேண்ட் வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே இழுத்தா. அது வந்துட்டு நாம்ஜனோட செஸ்ட்டில் மோதி அவள் அப்படியே நிற்கிறான். வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் வந்துட்டு சொல்லிக்கிட்டு நிற்க, அந்த பையனோட ஃபேஸை பார்த்தான். அது வேறு யாரும் இல்லை, நாம்ஜன் தான். என்னாச்சு உனக்கு, எதுக்காக இப்போ பிடிச்சிட்டு எப்படி இழுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடி ரொம்ப ஓவர் மேராக பண்ணிகிட்ருக்குறா, நான் தான் உங்ககிட்ட பேச வரேன்னு தெரியுதுல, என்ன பேச வரேன்னு கூட கேட்காம உன் இஷ்டத்துக்கு மூச்சு திருப்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ இங்கே வயன்னா அதெல்லாம் என்னால் எதுவும் கேட்க முடியாது, பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்ல. ஸோ வந்துட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இங்கே நாம்ஜனோட ஃப்ரெண்டு கேலக்ஸும் இன்னொரு பையனுமே, 2 பேருமே நாம்ஜனோட ஃப்ரெண்டு தான். அவனுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணுக்கு தான், அந்த மியா பொண்ணுக்கு தான் உன்னை லவ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, லவ்வே உன் மேலே வரலன்னு சொல்லுதில்ல, நீ தான் விட்டு தொலையன் கேலக்ஸ், எதுக்காக அந்த பொண்ணை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிற, உனக்கு பிடிச்சிருந்தா உனக்கு கிடைச்ச அவனு சொல்கிற கேரக்டர் தான் நீ, ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப பாவண்டா, விட்டுருடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்ல. ஸோ கேலக்ஸ் சொல்கிறான், எனக்கு தெரியாதுடா, எனக்கு அந்த பொண்ணு வேணும், அவளை பார்த்தோன்னே நான் விழுந்துட்டேன், அவளுக்கு லவ் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, அவள் தான்டா என் உயிரே, எனக்கு அவள் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல. மச்சான், அவளை நீ லவ் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், ஆனால் உண்மையாக லவ் பண்ணினா நீ இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாதுடா, அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறது தப்பு, அப்படி நீ நடந்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி தான் உண்மையான காதலாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த இன்னொரு ஃப்ரெண்டு கேட்க, இன்னொரு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நாம்ஜன் கேட்டுறான். ஸோ வந்துட்டு அப்போது அவள் சொன்னது அன்றைக்கி கரெக்ட் தான் போல், நான் தான் ஏதோ தப்பாக அவகிட்ட நடந்துருந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்துட்டு அவகிட்ட சாரி கேட்குறதுக்கு தான் அவகிட்ட நெருங்கி வந்துருப்பான் நாம்ஜூன். ஸோ இங்கே வந்து வயன் சுத்தமாக வந்துட்டு அவன் கண்டுக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டான். ஏன்னா வந்துட்டு அந்த தப்பில், ஸோ அவன் புரியாமல் பண்ண தப்பை ரொம்ப பண்ணியிருந்திருப்பான். ஸோ ரொம்ப வந்துட்டு எல்லா இடத்துலையும் பார்க்குற இடத்துலலாம் வந்துட்டு வயனை வந்துட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தி இருந்திருப்பான் வயனை. அப்படின்னா அதாவது வந்துட்டு ஒரு பொண்ணு முன்னாடி போகிற மாதிரி லவ் பண்ணுற மாதிரி ஸோ அப்படிலாம் பண்ணியிருந்திருப்பான். அந்த கோவம் தான் வயனுக்கு இப்போ. ஸோ இப்போ வந்துட்டு அந்த கிளாஸ் ரூமில் பார்க்கலாம். ஸோ அந்த கிளாஸ் ரூமில் வயன் மறுபடியும் போகிறதுக்கு பார்க்குறா. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் வந்துட்டு வயனை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். என்ன
அன்றைக்கி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னதுனால இந்த சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு அவனுக்கு. சொல்லுடா சொல்லு, இல்லை நீ என் ப்ரெஸ்ட்டு பிடிச்சனால அப்படின்னு சொல்ல வரேன். நம்ஜூன் ஆமாண்டி ஆமாம், அதனால தான் வந்துச்சு, அதனாலே வந்துச்சு, உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்பையும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ஜூன் அப்படியே வந்துட்டு ஸோ அவங்களுக்குள்ள எல்லாம் முடியுது. அப்படி தான் வந்துட்டு அங்கே அவங்களுக்குள்ள மேக்கப் நடந்துருந்துருக்கும். அப்படியே தான் ஸோ வந்துட்டு நம்ஜூன் விருப்பப்பட்டு லவ் பண்ணி ஸோ அந்த மாதிரி அது நடந்துருந்துருக்கும். ஸோ அப்படி நடந்திருந்தாலுமே வந்துட்டு ஸோ ஃபோர்ஸ்டாக தான் வந்து நம்ஜூன் நடந்துருந்துருப்பான். ஸோ அவனுக்கானது அவன் எடுத்துக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ இருந்தாலும் வந்துட்டு வயன் வந்துட்டு அது ரொம்ப கோவமாக தான் வந்துட்டு அதில் இருந்திருப்பான். அவனுக்கும் புரியுது. ஸோ இருந்தாலும் வந்துட்டு அது அவனுக்கு ஓகே பரவாயில்ல, அவள் கோவப்பட்டுக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அவன் நல்லா வச்சு செஞ்சுருந்துருப்பான். ஸோ இப்படியே நான் சரியான மார்னிங்காக போய்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ஜூன் நல்லா வந்து கட் பண்ணுறான். ஸோ இப்படியே தான் அங்கே வந்துட்டு முடிஞ்சிருச்சுல நவரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுந்திரிச்சு போகிறா, நடக்க முடியாமல் நடக்கிறா. ஸோ இப்படியே தான் நான் வந்து விடுற வீட்டில் அப்படின்னு அவன் சொல்கிறான். இது பேரே உன்னால தான் நான் போய்க்கிறேன், எனக்கு போய்க்க தெரியும் அப்படின்ட்டு அப்போ கூட அவள் கோவமாக தான் இருந்திருப்பான். பிகாஸ் வந்துட்டு நம்ஜூன் கோவமாக இருந்தப்ப ஸோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவள் தான் எல்லாம் அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு ஒரு பொய்யான ஒருத்தியை வந்து கூட்டிகிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு அதனால வந்துட்டு பையன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகியிருந்திருப்பா, ஹர்ட் ஆகியிருந்திருப்பா. ஸோ அதனால் இப்போ நம்ஜூன் எவ்வளோ தான் பேசினாலும் பேச மாட்டேங்கிறா. ஸோ வந்துட்டு இந்த 15 மாதம் ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ஜூனை பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவள் வேறு இடத்துக்கு போயிருந்திருப்பா அந்த கோபத்தினால. ஸோ இப்போ திடீர்னு வந்துட்டு குழந்த பிறந்தோன்னே ஸோ கொஞ்சம் நாள்லேயே வந்துட்டு இங்கே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா நம்ஜூன் வீட்டுக்கு. கோவமெல்லாம் போயிடுச்சு. அதனால தான் இது யார் குழந்த, ஸோ நீ யார் அப்படின்ட்டு அந்த கோவத்தில் நம்ஜூன் கேட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு நினச்சி பார்த்துக்கிட்டு ஸோ நம்ஜூன் என்னமோ கோவமாக தான் இருக்கான். ஓகே, இந்த ரகுடு பையனுக்கு இந்த ரகுடு பொண்ணு மேலே உள்ள கோவம் என்ன போகலையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸை கட் பண்ணி அவன் வந்துட்டு ஒயின் கேட்குறான். நம்ஜூன் கோவத்தோடையே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு போகலை, இன்னொரு ரவுண்டு போனால் தான் போகும் அப்படின்னு சொல்ல போகலாமே தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே தான் ஸோ இங்கே ஹாலில் பேபி இருக்குது. நம்ஜூன் ஸோ வந்துட்டு பேபியை கொண்டு வந்து ஒயன் கையில் கொடுத்துட்டு ஏய் ஃபீட் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்னடா ஏன் திடீர்னு அவளுக்கு ஃபீல் பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ஜூன்கிட்ட ஒயன் கேட்க நம்ஜூன் தான் நீ ஃபீட் பண்ணுறதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் அப்படின்னு சொல்ல இல்லைடா நீ கூடி வந்த, நான் அவளுக்கு குடிச்சிட்டு தான் தூங்க வச்சு தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல நான் மட்டும் எல்லாத்தையும் குடிக்க முடியாது, அவளுக்கு அந்த ப்ரெஸ்ட்டில் கூட நான் இந்த ப்ரெஸ்ட்டில் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல பொறுக்கி வா வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வாயன் அப்படியே வந்துட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். நம்ஜூன் இப்போ தான் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே வந்துட்டு அவன் மில்கை அப்படியே வந்துட்டு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். என்கிட்ட பேபி அதை தூங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே, இதோட நான் வந்துட்டு இந்த ஸ்டோரி ஓவர் பண்ணிக்கிறேன். பாய்.